ஹரியானாவில் மாநில அளவிலான டென்னிஸ் வீராங்கனையை தந்தையே சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டா ரீல்ஸால் ஏற்பட்ட தந்தை மகள் தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? ஹரியானா மாநிலம் குருகிராமைச் சேர்ந்தவர் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ். இவர் மாநில அளவிலான பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். இவர் குடும்பத்தினருடன் குருகிராமில் உள்ள செக்டார் 57 பகுதியில் வசித்து வந்தார். 25 வயதான ராதிகா யாதவ் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இவர் பதிவிட்ட ரீல்ஸ் ஒன்று அவரது தந்தைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தனக்கு எதிரான நபர் ஒருவருடன் ராதிகா இருந்தது அவருக்கு ஆத்திரத்தை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக ராதிகாவுக்கும் அவரது தந்தைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய ராதிகா யாதவின் தந்தை தனது உரிமம் பெற்ற கைத்துப்பாக்கியை எடுத்து வந்து ராதிகாவை சரமாரியாக 3 முறை சுட்டுள்ளார். பலத்த காயமடைந்த ராதிகாவை மீட்ட அவரது உறவினர்கள் ஆபத்தான நிலையில் அவரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதற்கிடையே குற்றம் சாட்டப்பட்ட தந்தையை போலீசார் கைது செய்தனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கியையும் அவரிடமிருந்து போலீசார் மீட்டனர். ராதிகா யாதவ் மாநில அளவிலான டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். மேலும் ஒரு டென்னிஸ் அகாடமியை தொடங்கி பல்வேறு வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்து வந்தார். சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் 113வது இடத்தில் ராதிகா இருந்தார். எதிர்காலத்தில் பல்வேறு சாதனைகளை படைப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தந்தையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.